ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம் வடிவேலு அவர்களின் அநாகரிகமான செயல்கள் மற்றும் அட்டூழியங்களின் பார்ட் 2 வீடியோ தாங்க இது. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி போய் கொஞ்சம் பாருங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இதை கேட்டதும் ஒரு சில பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க, நீ யூடியூப்ல சம்பாதிக்க தானே வடிவேலுவோட இமேஜ் கெடுக்கிற அளவுக்கு இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி என்ன கேட்பீங்க. யூடியூப்ல என்ன எனக்கு குட்டியா கொடுத்துட்டு போறாங்க நண்பர்களே. நான் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும், அது மட்டும் தான் என்னோட நோக்கம். அதை தாண்டி இவங்க எனக்கு காசு கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட நீ துட்டு வாங்கிட்டல அப்படின்ற மாதிரிலாம் என்ன கேட்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காசு எனக்கு தேவையே இல்லை நண்பர்களே. எனக்கு தேவையெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும், அவ்வளவுதான் நண்பர்களே. என்ன மாதிரியான விழிப்புணர்வை நீங்க உங்க சேனல் மூலமா நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ற பல நண்பர்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து போடுவேன்னு. புதுசா வந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோக்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல நடிகர்களின் முகத்திரையை கிழிக்கிற அளவுக்கு கிழிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில நடிகர்களோட நல்ல குணங்களை பத்தியும் பேசியிருக்கேன் நண்பர்களே. ஓகே, இது மாதிரி நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு மக்கள் தாங்க. நம்ம நாட்டு மக்கள் இன்னைக்கு யார் சொல்ற பேச்சை கேட்கறாங்களோ இல்லையோ, அவங்களோட ஃபேவரட்டான ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் அந்த ஃபேவரட்டான நடிகர்கள் சொல்றத பயங்கரமா அப்பட்டமா கேட்பாங்க அப்படின்றது இன்னைக்கு நேத்து நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் பல வருஷமா ஊறி போன விஷயம் நம்ம ரத்தத்திலேயே. சிம்பிளா சொல்லணும்னா நம்மள வந்து நடிகர்கள் பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியாமையே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே தெரியுங்களா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர் அவர்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் நம்மள ஆண்டவங்க எல்லாருமே ஒரு சினிமாக்காரங்க தான். இதுல இருந்தே தெரியலையா எந்த அளவு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோன்னு. அதாவது இது வரைக்கும் ஆண்டது கூட பரவாயில்ல, இனிமேலும் ஆள போறவங்க சினிமாக்காரங்க தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ சினிமாக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்றத அவங்க உண்மையாவே உணர்ந்தாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா உணரவே இல்லை. அவங்க எந்த மக்களுக்காகவும் வேலை செய்யறது இல்ல. அவங்க பெரிய லெவல்ல போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர காசுக்காக தான் அவங்க வேலை செய்யறாங்க, அதுக்காக மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. என்னப்பா 19 இப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, நான் 19 எல்லா நடிகர்களையும் நான் குறை சொல்ல போறது கிடையாது. எந்தெந்த நடிகர்கள்லாம் பணத்துக்காக மக்களை பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம சேனல்ல வந்து நான் குற்றம் சாட்டுவேன். மற்றபடி எம்ஜிஆர் ஆகட்டும் கேப்டன் ஆகட்டும் இன்னும் ஒரு சில நடிகர்கள்லாம் மக்களுக்கு நல்லது மட்டுமே போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் நம்ம சேனல்ல நான் குறை சொல்றதே கிடையாது. சரி, ஓகே. இப்போ வடிவேலு அவர்களை பத்தி முக்கியமான பேசுறதுக்கு காரணம் என்ன? இப்போ அவரை பத்தி டாக்ஸ் யூடியூப்ல நிறைய போறனால வியூஸுக்காக பேசுறியான்னு கேட்டா, வியூஸுக்காக பேசணும் இல்லையோ நண்பர்களே. அதாவது இவரை பத்தி இன்னைக்கு சென்சேஷனலா போறதுக்கு முன்னாடியே வடிவேலு அவர்களை பத்தி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனா இப்போ கரெக்டான டைம், மக்களுக்கு கரெக்டா சொல்லக்கூடிய டைம்ன்றனால இந்த டைமை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லனா வடிவேலு மாதிரி ஆட்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒரு பெரிய அரசியல் கட்சி கேப்டன் மாதிரி ஒரு ஆளோட இமேஜை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுவாங்களா? சோ மக்களை வந்து நடிகர்கள் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்றத இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பெருசா போச்சு, புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. இப்ப நேரம் கடத்தாம வீடியோல போய் வடிவேலு அவர்கள் தொடர்ந்து செய்த அட்டூழியங்கள்லாம் என்னன்றதை பார்ப்போம். பார்த்தா உங்களுக்கே காண்டாகும். இப்ப முதலாவதா சொல்ல போறது இந்த தம்ப்நெயில்ல போட்ட விஷயத்துக்கே நான் முதலாவதா வந்துடுறேன். யாரோட டைமையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதாவது வடிவேலு அவர்களை அடித்தார்கள் அஜித் அவர்களின் ரசிகர்கள். என்னப்பா சொல்ற, புது கதையாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேங்க. அது என்ன கதை அப்படின்றத சமீபத்தில் சினிமாவை சார்ந்த ஒரு நண்பர் எனக்கு சொன்னாரு. அதை வச்சு இப்ப நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க சைடு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேலு அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. அந்த பிரச்சனைக்கு வந்து முதல் காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, வடிவேலு அவர்கள் வீட்டோட வாசல்லன்னு சொல்ல முடியாது, சாலி கிராமத்துல கேப்டன் அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கும் அதே தெருவில் தான் வடிவேல் வீடும் இருக்கு, அவரோட ஆபீஸும் இருக்கு. அந்த ஆபீஸ் வாசல்ல கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் யாரோ காரெல்லாம் பார்க் பண்ணனால வடிவேலு அவர்கள் காண்டாயி அந்த ரசிகர்களை திட்ட போய் அந்த ரசிகர்கள், அதாவது கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் வந்து வடிவேலு அவர்களை தாக்குனதுக்கு அப்புறம் இது வந்து பெரிய அரசியல் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றது தானே நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல இதை பத்தி நான் கிளாரிஃபை பண்ணிருப்பேன். இருந்தாலும் புது தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல வடிவேலு அவர்களை அடித்தது கேப்டனோட ரசிகர்கள் இல்லையா, தல அஜித் அவர்களோட ரசிகர்களாம். என்னப்பா அது புது கதையா இருக்கு, என்னப்பா முடிச்சு போடுற, கேப்டனுக்கும் அஜித்துக்கும் என்ன சம்பந்தம், வடிவேலு அஜித்தோட ரசிகர்கள் எதுக்கு அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் பழைய கதை. அது என்ன பழைய கதைன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. அதாவது வடிவேலு அவர்களுக்கும் நம்ம தல அஜித் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அஜித் அவர்கள் கூட வடிவேலு அவர்கள் இணைந்து நடிக்கிறத வடிவேலு அவர்கள் தவிர்த்தாரோ இல்லையோ அஜித் அவர்கள் தவிர்த்துட்டாரு அப்படின்றது தான் சினிமா வட்டாரத்துல போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ். அது எந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல அஜித்தும் வடிவேலு அவர்களும் ராஜான்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அப்போ அந்த படத்துல நடிக்கும் போது வடிவேலு அவர்கள் கிட்ட யாரும் போய் சொல்லியிருக்கிறாங்க, இனிமேல் இவரை வந்து அஜித்னு கூப்பிடக்கூடாது, தலன்னு கூப்பிடுங்க படத்துல அப்படின்னதுக்கு வடிவேலு தலையா அப்படிலாம் என்னால கூட முடியாது, நான் மாப்பிள்ளன் தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லா மாப்பிள்ளன் கூப்பிட ஆரம்பிச்சாரா இல்லையான்னு தெரியல.
வாடா போடா வாயா போயா அப்படின்ற அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் அஜித் அவர்களுக்கு லைட்டா காண்டாயி இந்த ஆள் கூட சேர்ந்து நடிச்சா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடும், இனிமேல் இந்த ஆளை பக்கத்திலே சேர்க்கக்கூடாது அப்படின்ற முடிவுல தான் ராஜா படத்தோட வடிவேலு அவர்களை மொத்தமா தலைமொழிகிட்டு அடுத்தது அஜித் நடிக்கக்கூடிய பல படங்கள்ல வடிவேலு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். அப்படியே ப்ரொடியூசர்ஸ் வந்து கட்டாயப்படுத்தினாலும் வடிவேலை நீங்க வச்சு இந்த படம் எடுக்கிறதா இருந்தா இந்த படத்துல இருந்து நான் விலகிடுறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் கட்டளை போட்டனாலதான் கடைசி வரைக்கும் அஜித்தும் வடிவேலும் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு வெளில கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, இந்த பிரச்சனையினாலதான் வந்து அஜித்தோட ரசிகர்கள் தாக்கினாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல. இந்த ஒரு பிரச்சனை போன உடனே வடிவேலு அவர்களுக்கு எப்பவுமே ஒரு குணம் இருக்கும். அது என்னன்னா, அவரை யாராவது எதிர்த்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட இமேஜை காலி பண்ணாம விட மாட்டார் வடிவேலு அவர்கள். கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவங்கள போய் கலாய்க்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுவாரு. பல காமெடி நடிகர்களுக்கு இப்பேற்பட்ட குணம் இருக்கு, அது பல பேருக்கு வெளில தெரியாது. ஏன்னா என்னதான் ஆன் ஸ்கிரீன்ல வந்து ஹீரோக்கள் வந்து பெரிய லெவல்ல சீன் காட்டினாலும் இந்த சீனை எப்படியாவது உடைக்கணும், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா இவங்களை டம்மி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவை சேர்ந்த பல காமெடி நடிகர்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுல வடிவேலு அவர்கள் முதன்மையானவர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அஜித் அவர்கள் ரஜினி அவர்கள் நடித்த பில்லா படத்தை ரீமேக் பண்ணி நடிச்சார் இல்லைங்களா. அதுல ஒரு 2 பாட்டு அந்த காலகட்டத்தில் பெரிய ஹிட்டுங்க. ஒன்னு மை நேம் இஸ் பில்லா, இன்னொன்னு வந்து வெத்தலையை போட்டேண்டி. இந்த 2 பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் பெரிய லெவல்ல போனதுக்கு அப்புறம் அஜித் அவர்களோட இமேஜ் வேற லெவல்ல போயிடுச்சு. இதை பார்த்து காண்டான வடிவேலு அவர்கள் அவர் அடுத்ததான் நடித்த பல படங்கள்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு படத்துல அஜித் அவர்களை கலாய்க்கிற மாதிரி பில்லா வேஷம் போட்டுக்கிட்டு அவர் வந்து கலாய்கிறது, வெத்தலையை போட்டேண்டி மாதிரி போட்டு கலாய்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி அதை பார்த்து காண்டான அஜித் ரசிகர்கள் இந்த வடிவேலு பையன் எங்கேயாவது மாட்டினா நொறுக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு கேப்டன் வீட்டில் அந்த ஒரு தெருவில் நடந்த சம்பவத்தில் வடிவேலு அவர்களை அஜித் ரசிகர்கள் தான் தாக்கினார்கள் அப்படின்றது உள்ளுக்குள்ள, அதுவும் வடிவேலோட நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அதை வெளியில பெரிய லெவலில் அதை காமிச்சிக்கல. இது அரசியலா மாத்தி வடிவேலு அவர்களுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விஜயகாந்த் அவர்களோட இமேஜை கெடுக்கிறதுக்கு வடிவேலு வச்சு ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்றது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட நண்பர்களே, இதுக்கும் காரணம் வடிவேலு அவர்கள் மூடிக்கிட்டு இருக்கலாம்ல, எதுக்கு அஜித்தை பில்லா பாட்டு போட்டு கலாய்க்கணும்? அடுத்ததான் சொல்ல போறது நடிகர் ஜெயமணி அப்படின்னு ஒரு நடிகர் இருக்காருங்க. இவருக்கும் வடிவேலுக்கும் அடிதடி அளவுக்கு சண்டை போச்சு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னவா சொல்ற, உண்மையா அடிதடி வரைக்கும் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. ஜெயமணிக்கும் வடிவேலுக்கும் எப்படி பிரச்சனை கிரியேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வடிவேலு அவர்கள் அவர்கிட்ட ஒரு பெரிய செட் ஆஃப் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அவங்க எல்லாத்தையும் படத்துல வந்து இவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்துல இருந்து பாதி இவருக்கு பெட்ரோல் சார்ஜா எடுத்துக்கிட்டு மீதி சம்பளத்தை தான் கொடுப்பாரு. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் பேர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. சோ ஜெயமணி அவர்களும் இவர் கூட சேர்ந்து நடிகர்னால அவரையும் அந்த லிஸ்ட்ல தான் வச்சிருந்தாராம் வடிவேலு. நீ வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு தானே வர, உனக்கு இது கொடுத்தா போதும், உனக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு ஜெயமணி மேல ஒரு இமேஜை வடிவேலு வச்சிருக்காரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட்டிங்ல எல்லா நடிகர்களும், அதுவும் குறிப்பா வடிவேலு கூட சேர்ந்த நடிகர்கள் எல்லாருமே ஆட்டோ கிட்ட சைக்கிள் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் ஜெயமணி பாத்தீங்கன்னா டக்குன்னு கார்ல வந்து இறங்கினாராம். இதை பார்த்து காண்டான வடிவேலு, ஏடா இவன் வாங்குற 1000 2000 சம்பளத்துக்கு கார்ல வரான் அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுதா, ஜெயமணி அவர்கள் காசுக்காக படத்துல வந்து நடிக்கிறதுக்கு வரல, ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக தான் வராரு. அவர் பேக்ரவுண்ட்ல செம வெயிட் பார்ட்டி, ஏன்னா எங்கேயோ வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சு அவரோட சொந்த காசுல அந்த காரை வாங்கி அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு. ஆனா மற்ற நடிகர்கள்லாம் அப்படி கிடையாது, வடிவேலு நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச வடிவேலு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் மட்டும் தான் கார்ல வரணும், இவன்னா பெரிய பருப்பா அப்படின்ற மாதிரி அன்னில இருந்து ஈகோ ஆரம்பிச்சிருக்குது. அன்னில இருந்து ஜெயமணி அவர்களை ஷூட்டிங் ஸ்பாட்ல கலாய்கிறது, அவரோட இமேஜை கெடுக்கிற அளவுக்கு பேசுறது, இந்த மாதிரி ஆரம்பிச்சது ஒரு காலகட்டத்தில் அடிதடி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ணது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தானா. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சண்டை வந்ததுக்கு அப்புறமா இது வந்து திரையுலகில் பெரிய லெவலில் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது நண்பர்களே. அதுக்கப்புறம் ஜெயமணி அவர்கள் பல ஷூட்டிங் போகாம வீட்டில் இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக ஜெயமணி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நீ தப்பா நினைச்சுக்காத, அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வச்சாராம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் கேப்டன் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தாரு. ஒரு தலைவர் எந்த அளவுக்கு இறங்கி எந்த அளவுக்கு வந்து பேசணும் அப்படின்றத விஜயகாந்தை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு வடிவேலு அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா வடிவேலு அவர்கள் என்ன பண்ணாரு? அடுத்ததா சொல்ல போறது விஜயகாந்த் அவர்கள் வடிவேலு அவர்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா அவர் பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ தீர விசாரிச்சு அதை பத்திய இன்ஃபர்மேஷன்லாம் நான் கலெக்ட் பண்ணுகிறேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. இந்த படத்தை பத்தி சொன்ன உடனே நீ என்ன சொல்ல போற எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. இல்ல இதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதாவது என்னதான் கேப்டன் அவர்கள் வேஷ்டி சட்டை வடிவேலு அவர்களுக்கு அந்த படத்துல வாங்கி கொடுத்தாலுமே கூட ஆரம்பத்துல வடிவேலு அவர்களை கவுண்டமணி மற்றும் செந்தில் இவங்க 2 பேருக்கும் பிடிக்கவே பிடிக்காதான். இந்த படத்துல இவன் எப்படி வந்தான், போன படத்துலயே வந்து அவனை மிதிச்சு நான் துரத்தி விட்டேனே, மறுபடியும் சின்ன கவுண்டருக்கு எப்படி வந்தான் அப்படின்னு பார்த்தா விஜயகாந்த் அவர்கள் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி உள்ள கூட்டு வந்திருக்காரு.
உடனே கவுண்ட் பண்ணி என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவனை நான் போன படத்துல அனுப்பிச்சு விட்டேன், எதுக்கு நீங்க திருப்பி கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இல்ல நம்ம ஊர் பையன் தானே, அவனுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கணும்னு கூட்டு வந்தேன் அப்படின்னு கேப்டன் சொன்னதுக்கு, இல்ல நீங்க நடிக்க வைக்கிறதா இருந்தா நீங்க வந்து உங்க கூட நடிக்க வச்சுக்கோங்க, என்னோட காம்பினேஷன்ல இவன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்கள் என் கூட வந்து கொடை பிடிச்சிக்கிட்டே நீ என் கூட வா, படம் ஃபுல்லா என் கூட நடி, உனக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம் போட்டு கொடுக்குறேன், உனக்கு தங்கறதுக்கு இடமோ சாப்பாடோ நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு கேப்டன் அவர்கள் தான் வந்து வடிவேலு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான சலுகைகளும் கொடுத்திருக்காரு. ஆனா கடைசியில அவரே ஒரு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணம் பணம் கண்ணை மறைத்து விட்டது. இதனாலதான் கேப்டன் இருக்கிற அதே தெருவில் நானும் வீடு வாங்குறேன் பாருன்னு வீடு வாங்கி அவரே வெறுப்பேத்தனாராம்பா. எதுக்குப்பா இந்த மாதிரியான ஒரு குணம்? அடுத்ததான் சொல்ல போறது நடிகர் சிசர் மனோகர் மற்றும் வடிவேலு அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிசர் மனோகர் வந்து நம்ம எல்லாரும் படத்துல ஒரு காமெடி நடிகரை தான் பார்த்திருப்போம். ஆனா ஆரம்பத்துல இவர் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்தாராம். ப்ரொடக்ஷன்றதை வந்து எப்படி சிம்பிளா சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாராம். சினிமால எந்த நடிகர்கள் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, நல்லா உபசரிக்கிறது, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது ஆரம்பத்துல வடிவேலு அவர்கள் சிசர் மனோகர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தாராம். நம்ப முடியாது. அதாவது சிசர் மனோகர் எல்லாருக்கும் சாப்பாடு உபசரிக்கும் போது அந்த தட்டு டம்ளர் எல்லாம் வாங்கி போய் வைக்கிற வேலை சிசர் மனோகருக்கு கீழே வடிவேலு பார்த்துட்டு இருந்தாராம். இவர் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாராம். எப்பன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நம்ம ராஜ்கிரண் அவரோட ப்ரொடக்ஷன்ல என் ராசாவின் மனசிலே அப்படின்ற ஒரு படத்துல வந்து சிசர் மனோகர் கேட்டரிங் எடுத்து செய்யும் போது, அப்போ வடிவேலு அவர்கள் ப்ரொடக்ஷன்ல தானே இருந்தாரு, ஆபீஸ் பாயா இருந்தவரை தான் ராஜ்கிரண் அவர்கள் காமெடி நடிகரா வந்து வளர்த்து விட்டாரு. அந்த டைம்ல காமெடி நடிகரா வளர்ந்து கொண்டு இருக்கும் போது ராஜ்கிரண் அவர்கள் அடுத்ததாக செய்த அரண்மனை கிளி அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு காமெடி ஒன்று வரும். பஸ் ஸ்டாண்ட்ல வடிவேலும் 2 பேர் நின்று இருப்பாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிறவன் காதல ஒருத்தன் அடியும் போது அவன் வந்து வடிவேல் தான் அடிக்கிறான்னு நினைச்சு வடிவேல வந்து திருப்பி அடிப்பான். அதுல சிசர் மனோகர் இருப்பாரு. இந்த காமெடியை எழுதினதை சிசர் மனோகர் தானா. அதுக்கப்புறம் அந்த காமெடிக்குள்ள வடிவேல் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த காமெடி வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஆனா இருந்தாலும் இன்னி வரைக்கும் சிசர் மனோகர் தான் இந்த காமெடியை கிரியேட் பண்ணாரு அப்படின்றத வடிவேல் அவர்கள் எந்த இடத்துலயுமே சொல்லல. இருந்தாலும் வடிவேல் அவர்கள் எந்த லெவலுக்கு நன்றி கட்ட மனிதர் அப்படின்றத பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஆரம்பத்துல வடிவேல் அவர்களை தேவர் மகன் படத்தோட ஆபீஸ்க்கு கூட்டின்னு போறது கூட இவரோட சைக்கிள்ல கூட்டு போய் தான் விட்டுருக்காரு. வடிவேல் அவர்களை நிறைய படத்துல ரெக்கமெண்ட் பண்ணாலுமே வடிவேல் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, இனிமேல் இவனை கிட்ட வச்சிருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி விட்டுருக்காரு. ஒரு பெரிய சண்டையை கிரியேட் பண்ணி இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு 11 வருஷத்துக்கு மேல கழிச்சு தான் 23ஆம் புலிகேசி அப்படின்ற ஒரு படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. அந்த படத்தோட வாய்ப்பை கூட வடிவேல் வாங்கி தரலையா. அந்த படத்தின் இயக்குனரான சிம்புதேவன் தான், அண்ணா சிசர் மனோகர் அண்ணா நீங்க ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு வந்திருக்காரு. என்ன கேரக்டர் கொடுக்கறதா ஸ்கிரிப்ட்ல இருந்து தெரியுங்களா? வடிவேலு கூடவே வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல, இளவரசு அவர்கள் பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டர் தான் சிசர் மனோகருக்கு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வடிவேலு வந்து தான் நோ இவனுக்குலாம் இந்த கேரக்டர் வேணாம், இவனுக்கு வேற ஒரு கேரக்டர் கொடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இவரோட கேரக்டர் குறைச்சி 11 சீன் பிளான் பண்ணியிருந்த சிம்புதேவன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 சீன் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு இவரோட இமேஜை காலி பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் கொஞ்ச நாள் போக போக சிசர் மனோகர் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் மொத்தமாவே கம்மியாகி இன்னைக்கு அவரை பல படங்களை நம்ம பார்க்க முடியறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி அவர் கூட நடித்த சக நடிகர்களையே வந்து வடிவேலு அவர்கள் காலி பண்ணுவார் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். ஸோ இதோட நின்று போச்சான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பேசுறேன். ஏன்னா இந்த வீடியோட லென்த் ரொம்ப பெருசா போகுது. ஸோ அடுத்த வீடியோல புது நியூஸா கொண்டு வருவோம். ஏற்கனவே யூடியூப்ல ஓடிட்டு இருக்கிற நியூஸ் எல்லாம் கொண்டு வரது நம்ம வேலை கிடையாது. இருந்தாலும் நான் பேசின விஷயத்த ஒரு சில பேர் பேசியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் முன்னாடியே பேசியிருந்தாலும் அது அவங்களோட தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நான் பேசியிருந்தாலும் அது என்னோட தப்பு கிடையாது. நீங்க நான் பேசுறத முன்னாடியே கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷம். கேட்காதவங்களுக்கு என் வீடியோ போய் சேரட்டும். ஸோ இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல இன்னும் நிறைய அட்டுழியங்கள்லாம் இருக்குது. வடிவேல் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அவங்களத பத்திலாம் அடுத்தடுத்து பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.